யாழ் மாநகர சபை மேயர் போட்டியில் ஒன்று சேரப்போகும் கீரியும் பாம்பும். பிள்ளையானின் பெரும் கோட்டையை தகர்த்து சாதனை படைத்த வைத்தியர். இலங்கையர்களுக்கு விசா கட்டுப்பாடுகளை விதித்தது பிரித்தானியா. பாடசாலை மாணவியை பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கிய ஆசிரியர், செருப்பால் அடித்த மக்கள். படிக்கிற பட்டாம்பூச்சி மாதிரி 15 வயசு புள்ள, அதுகிட்ட என்ன தேவை உங்களுக்கு இருந்துச்சு? வீட்டுல பொண்டாட்டி மாதிரி இல்லையா? எதுக்கு கை வைக்கிறீங்க? பெரும் கவலைக்கிடமானது மஹிந்த ராஜபக்ஷவின் உடல்நிலை. இந்தியாவின் போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியது பாகிஸ்தான், உக்கிரமடைந்தது போர். பெண்களை வெளிநாடுகளுக்கு கடத்திய 6 அதிகாரிகள் கையும் களவுமாக சிக்கினர். புலம்பெயர் நாட்டிலிருந்து இலங்கை திரும்பிய நபரை கட்டுநாயக்கவில் வைத்து தூக்கிய சம்பவம். வெளியாகியுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் பல தமிழ் கட்சிகள் வெற்றி பெற்று ஆசனங்களை கைப்பற்றியுள்ளன. இதன் அடிப்படையில் யாழ் மாநகர சபையை ஆட்சி அமைப்பது யார் என்ற கேள்வி எழும்பியுள்ளது. ஆட்சி அமைப்பதற்கான இறுதி பெரும்பான்மையை யாரும் இதுவரை பெற்றுக் கொள்ளவில்லை. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி போனஸ் ஆசனங்கள் அடங்கலாக 12 ஆசனங்களை பெற்றுக் கொண்டுள்ளது. அதேபோன்று இலங்கை தமிழரசு கட்சி போனஸ் ஆசனங்கள் அடங்கலாக 13 ஆசனங்களை பெற்றுள்ளது. எனவே இந்த இரு கட்சிகளும் அறுதி பெரும்பான்மையை பெறாத நிலையில் காணப்படுகின்றது. அவ்வாறு ஆட்சி அமைப்பதானால் ஏனைய கட்சிகளுடன் கூட்டு சேர வேண்டும். சுமந்திரனும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் சேர்ந்து ஆட்சி அமைப்பது என்பது அசாத்தியமானது எனவும், அவ்வாறு கூட்டாக ஆட்சிப்பீடம் ஏறினால் விரைவில் பெரும் பிளவுகளும் சரிவுகளும் உருவாகும் எனவும் கூறப்பட்டுள்ளது. நாட்டில் 7 வருட இழுத்தடிப்புகளுக்கு பின்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெற்று அனைத்து முடிவுகளும் நேற்றைய தினம் வெளியாகியிருந்தது. இதில் குறிப்பாக இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியை மையமாக வைத்து சிங்கள தேசிய கட்சிகளினுடைய பலவீனத்தை சாதகமாக பயன்படுத்தி தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மிகப்பெரிய வெற்றியை கடந்த 2 தேர்தல்களிலும் பெற்றிருந்தது. இந்த நிலையில் இந்த வெற்றியை அடியாக கொண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் களமிறங்கிய போதும் அவர்களால் இறுதி பெரும்பான்மையை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பிரதேசங்களிலேயே, குறிப்பாக மட்டக்களப்பிலேயே சாணக்கியன் களமிறங்கிய வேட்பாளர்களில் 40% வெற்றி பெற்றுக் கொண்டார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசனுக்கும் வைத்தியர் ஸ்ரீநாத்திற்கும் அவர்களோடு ஒப்பிடும் போது குறைவான இடமே ஒதுக்கப்பட்டுள்ளது. இருந்தாலும் வைத்தியர் ஸ்ரீநாத் குறிப்பாக பிள்ளையானின் கோட்டை என அழைக்கப்படும் பகுதியை முற்றாக கைப்பற்றியுள்ளார். ஆகவே இவர்கள் அனைவரும் மக்கள் வழங்கியிருக்கின்ற ஆணையை இறுக பற்றி அதிகாரத்தை முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என மனித உரிமை செயற்பாட்டாளர் தெரிவித்துள்ளார். வேலை மற்றும் கல்வி ஆகியவற்றிற்கான விசா விண்ணப்பங்களை கட்டுப்படுத்த பிரித்தானிய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் இலங்கையர்கள், பாகிஸ்தானியர்கள், நைஜீரியர்கள் உள்ளிட்டவர்களின் விசா விண்ணப்பங்களை பிரித்தானியா கட்டுப்படுத்தியுள்ளது. வேறு நாடுகளில் இருந்து வருவோர் பிரித்தானியாவில் அதிக நாட்கள் தங்கியிருந்து புகலிடம் கோர வாய்ப்பு உள்ளதாக இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விசாக்களை முறைகேடாக பயன்படுத்துவதை தடுப்பதற்கான புதிய அரசாங்கத்தின் திட்டத்தின் கீழ் பிரித்தானியாவில் அதிகளவில் புகலிட கோரிக்கையாளர்கள் உள்ள நாடுகளைச் சேர்ந்த ஒருவர் சுயவிபர பட்டியலில் தஞ்சம் கோரி விண்ணப்பிக்கும் விசா விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை விசா விண்ணப்பதாரர்கள் சமர்ப்பிக்கும் வங்கி அறிக்கைகளை பயன்படுத்தி தாங்கள் ஆதரவற்றவர்கள் எனவும், ஹோட்டல்கள் போன்ற வரி செலுத்துவோர் நிதி அளிக்கும் தங்குமிடம் தேவை எனவும் கூறுவதை நிராகரிப்பார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு கொட்டாஞ்சேனியைச் சேர்ந்த 16 வயதான அம்சி எனப்படும் பாடசாலை மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாகிய பின்னர் மன உளைச்சலுக்கு உள்ளாகி தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் ஒன்று ஏற்கனவே பதிவாகியிருந்தது. உயிரிழந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சகல நபர்களும் தண்டிக்கப்பட வேண்டும் என கோரி கொழும்பில் இன்றைய தினம் மிகப்பெரிய போராட்டம் ஒன்று வெடித்துள்ளது. இந்த போராட்டத்தில் பெற்றோர்கள், அரசியல்வாதிகள், மாணவர்கள், சமூக ஆர்வலர்கள் என பல்வேறு தரப்பினர் கலந்து கொண்டார்கள். அதன் பின்னர் கொட்டாஞ்சேனை கல்பொத்தானையில் அமைந்துள்ள உயிரிழந்த மாணவியின் வீட்டிற்கு பேரணியாக சென்று பெற்றோருக்கு ஆறுதல் தெரிவித்ததுடன் போராட்டத்திலும் ஈடுபட்டார்கள். அதே நேரத்தில் அதிபரே வெளியே வா,
அதிபரை கைது செய், இறுதி வரை போராடுவோம் என்பது போன்ற கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். இதேவேளை குறித்த சம்பவம் தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்ட ஆசிரியரின் புகைப்படத்திற்கு செருப்பால் அடித்தும் தமது எதிர்ப்பை வெளியிட்டிருந்தார்கள். இந்த நிலையில் பாடசாலைக்கு முன்னால் உள்ள போக்குவரத்து பாதை தற்காலிகமாக மூடப்பட்டு மாற்று வழி போக்குவரத்துக்காக பயன்படுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. படிக்கிற பட்டாம்பூச்சி மாதிரி 15 வயசு புள்ள, அதுகிட்ட என்ன தேவை உங்களுக்கு இருந்துச்சு? வீட்டுல பொண்டாட்டி மாதிரி இல்லையா? எதுக்கு கை வைக்கிறீங்க? எல்லா அப்பா அம்மாவும் தெரிஞ்சுக்கோங்க, எல்லா அம்மாவும் தெரிஞ்சுக்கோங்க, நம்ம ஆம்பளை பிள்ளைகளை நம்ம எப்படி வளர்க்குறோம்னு, பெண்கள் கிட்ட எப்படி வளர்க்கணும்னு பிள்ளைகளை நல்லபடியா இப்ப இருந்தே வளங்க. பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க பெண்களை மரியாதையா நடத்தணும்னு சொல்லி. பொம்பளை பிள்ளைங்க பயம் இல்லாம சொல்லுங்க. எவனாவது கை வச்சா கத்துனா அடிங்க, கண்ணத்துல சாகடிங்க. எவனாவது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ சுகையினம் காரணமாக உள்ளூராட்சி சபை தேர்தலில் வாக்களிப்பதற்கு செல்லவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மஹிந்த ராஜபக்ஷவின் மனைவி மாத்திரமே தனது வாக்கினை பதிவு செய்திருந்தார். மஹிந்த ராஜபக்ஷ சுகையினம் காரணமாக அண்மையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் வீட்டில் தற்போது ஓய்வு பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை உள்ளூராட்சி தேர்தலில் கோட்டபய ராஜபக்ஷ மற்றும் மைத்ரிபால ஸ்ரீசேன ஆகியோரும் வாக்களிக்க போகவில்லை எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்தியர்களின் பல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பாகிஸ்தானில் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை தாக்குதல் நடத்தியிருந்தது. இந்த தாக்குதலை அடுத்து இந்தியாவின் 5 போர் விமானங்களை தமது இராணுவத்தினர் சுட்டு வீழ்த்தியதாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது. எனினும் பாகிஸ்தானின் இந்த அறிவிப்பை இந்தியா முற்றாக மறுத்துள்ளது. இது தொடர்பாக இந்திய மத்திய அரசு உண்மைகளை கண்டறியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் ஆதரவாளர்களால் பகிரப்படும் பழைய புகைப்படங்கள் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். இணையதளத்தில் பகிரப்படும் புகைப்படங்கள் கடந்த 2021ஆம் ஆண்டு பஞ்சாப் மாநிலத்தில் விபத்துக்குள்ளான MiG-21 விமானத்தின் படமாகும். ஆபரேஷன் சிந்தூருக்கும் பழைய போர் விமானத்தின் புகைப்படத்திற்கும் தொடர்பு இல்லை என இந்தியா தெரிவித்துள்ளது. இருப்பினும் தற்போது பாகிஸ்தான் இந்தியர்களின் 5 போர் விமானங்களை தாம் சுட்டு வீழ்த்தியதாக கூறும் செய்தி உண்மைக்கு புறம்பானது எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பயிற்சி பெறாத பெண்களை வெளிநாட்டு வேலைகளுக்காக கடத்தி 2.5 பில்லியன் ரூபாய் மோசடி செய்த இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் மேலதிக பொது மேலாளர் உட்பட 6 அதிகாரிகள் பதவி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள். 2022 மற்றும் ஆகஸ்ட் 2024க்கு இடையில் சுமார் 35,000 பெண்கள் கட்டாய முன்புறப்படும் பயிற்சியை முடிக்காமலேயே வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார்கள். இதன்போது குறித்த பெண்களிடமிருந்து தலா 10 லட்சம் ரூபாய் முதல் 1,40,000 ரூபாய் வரை வசூலிக்கப்பட்டதாகவும் முன் அனுபவத்தினை பொய்யாக சான்றளிக்க போலி ஆவணங்கள் பயன்படுத்தப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. அதிகாரிகளின் மோசடி அம்பலப்படுத்தப்பட்ட நிலையிலேயே தொடர்புடைய 6 அதிகாரிகள் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. கட்டநாயக்க விமான நிலையத்தில் சுங்க அதிகாரிகளின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்த பயணி ஒருவரை எதிர்வரும் 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க விமான நிலைய போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளார்கள். மாத்தரை துடாவா பகுதியைச் சேர்ந்த 44 வயதுடைய இந்த பயணி இத்தாலியில் பணிபுரிந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த பயணியின் பொருட்களில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமான வெளிநாட்டு சிகரெட்டுகள் மற்றும் மதுபான போத்தல்கள் ஆகியவற்றை அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளார்கள். இதுகுறித்து சுங்க அதிகாரிகள் கட்டுநாயக்க விமான நிலைய போலீசாருக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து தண்டனை சட்டத்தின் பிரிவு 344 கீழ் கடமையை செய்வதற்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டின் பேரில் அவரை நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் விமான பயணியை எதிர்வரும் 9ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ் மாநகர சபை மேயர் போட்டியில் ஒன்று சேரப்போகும் கீரியும் பாம்பும். பிள்ளையானின் பெரும் கோட்டையை தகர்த்து சாதனை படைத்த வைத்தியர். இலங்கையர்களுக்கு விசா கட்டுப்பாடுகளை விதித்தது பிரித்தானியா. பாடசாலை மாணவியை பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கிய ஆசிரியர், செருப்பால் அடித்த மக்கள். படிக்கிற பட்டாம்பூச்சி மாதிரி 15 வயசு புள்ள, அதுகிட்ட என்ன தேவை உங்களுக்கு இருந்துச்சு? வீட்டுல பொண்டாட்டி மாதிரி இல்லையா? எதுக்கு கை வைக்கிறீங்க? பெரும் கவலைக்கிடமானது மஹிந்த ராஜபக்ஷவின் உடல்நிலை. இந்தியாவின் போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியது பாகிஸ்தான், உக்கிரமடைந்தது போர்.
பெண்களை வெளிநாடுகளுக்கு கடத்திய 6 அதிகாரிகள் கையும் களவுமாக சிக்கினர். புலம்பெயர் நாட்டிலிருந்து இலங்கை திரும்பிய நபரை கட்டுநாயக்கவில் வைத்து தூக்கிய சம்பவம்.